ஸ்கோரிங் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஷார்ப்பான கத்தி எடுத்து வச்சுடுங்க. அதாவது பிளேடு பழசாச்சுன்னா புது பிளேடை போட்டுடுங்க சரியா. அதே மாதிரி ஒரு உடன் ஸ்கேல் யூஸ் பண்ணுங்கள் சரியா. அப்போ தான் நம்ம கையில் அந்த கத்தி ஏறி வராது. உடன் ஸ்கேல்னால் கொஞ்சம் திக்காக இருக்கும் சரியா. அதே மாதிரி கத்தி ஷார்ப்பாக இருக்கணும். ஷார்ப் இல்லைன்னா ஜஸ்ட்டு பிளேடோட ஒரு எண்டை ஜஸ்ட்டு உடச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள் சரியா. அதே மாதிரி ப்ரெஷர் கொடுக்குறது. ப்ரெஷர் அந்த கத்தியோட ஷார்ப்பை பொறுத்து முன்ன பின்ன கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் மெதுவாக லேசான ஒரு அழுத்தத்தில் முதல்ல ஒரு கோடு போட்டு பாருங்கள். அப்போ அது நமக்கு தேவையான அளவு கிடைக்குதான்னு செக் பண்ணிவிடுங்க. இல்லை அதிகமாக இருந்து கிழிச்சிட்டு போகுதான்னு பார்த்துக்கிடுங்க சரியா. அது தேவையான அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும். அதே மாதிரி முடிஞ்சவங்க கிளாஸுக்கு மேலே வச்சு ஸ்கோரிங் பண்ணுங்கள் சரியா. அப்போ கரெக்டாக கிடைக்கும். நான் என்கிட்ட கிளாஸ் பீஸ் இல்லை, அதனால் நான் ஜஸ்ட் டேபிளில் நியூஸ் பேப்பரை போட்டு